ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஃபேண்டசி ரொமான்ஸ் ட்ராமா தான் 3000 இயர்ஸ் ஆஃப் லாங்கிங். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். படத்தில் வர நம்ம ஹீரோயின், ஸோ இவங்க பேர் அலத்தா பென்னி. ஸோ இவங்க வந்து ஒரு டாக்டரேட் வாங்கினவங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மித்தாலஜிஸை அதிகமாக வந்து ரிசர்ச் பண்ணி அதை சயின்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து சொல்லக்கூடியவங்க. அப்படி வந்து இஸ்தான்புலுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை இவங்களால இமேஜினேஷன் பண்ண முடியுது. அந்த இமேஜினேஷன் எல்லாமே வந்து இவங்களோட அந்த ஓவர் திங்கிங்னால தான் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் அந்த கான்ஃபரன்ஸ்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு ஆன்டிக் பொருள்லாம் விற்கக்கூடிய ஒரு ஷாப்பில் வந்து ஒரு பொருள் வாங்குறாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஆனால் அந்த ஸ்டோரியை வந்து அந்த கடைக்காரங்கள்ட்ட கேட்டாலுமே அது அவங்களுக்கு பெருசாக தெரியல. இருந்தாலும் எனக்கு இதை பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த பொருளை வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் அந்த பொருள் உடையுது. அதுலேருந்து ஒரு ஜின் வருது. ஸோ இதுக்கப்புறம் வெளியே வர ஜின்னை எப்பவும் போல 3 வரங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அந்த 3 வரங்களில் நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். ஆனால் வந்து மரணத்தை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு 3 கண்டிஷன் சொல்லுது. அந்த 3 கண்டிஷனுக்கு இல்லாத எந்த வரனாலும் நான் வந்து பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்கக்கூடிய அந்த 3 வரங்கள் என்ன, அதுக்கு நடுவில் வந்து அந்த ஜின் என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஆசைப்படுறாங்க. ஸோ இத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்குள்ளே என்னென்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்க, அந்த ஜின்னும் எத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பட்டு இருந்தேன் அண்ட் எத்தனை தடவை வெளியே தப்பிச்சு வந்தேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அவங்க கிட்ட சொல்லுது. ஸோ அதை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேட்ட அந்த 3 வரங்கள் என்ன அப்படிங்கிறது தான். அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட மீதி கதை எடுத்திருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஃபேண்டசி ட்ராமாவாக இருக்குங்க. பட் நார்மலாக பார்க்கக்கூடிய அந்த ஜின் படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து அந்த ஜின்னுக்கான ஃப்ளாஷ்பேக்கே சொல்லி இழுன்னு எழுதிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எனக்கு கொடுக்க தான் செஞ்சுது. ஸோ ஜின்னுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வச்சிருந்தா பரவாயில்ல. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் பாதி தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னை பற்றின கதையை மட்டும்தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் என்ன வாரம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து அலாவுதீன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. ஸோ இதே ஜின் கேட்டகரியில் அந்த படங்கள் எனக்கு பர்சனலாக ஒரு ஃபேவரட். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது அதே மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த ஜின் படம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஜின்னுக்கிட்டக்க அந்த ஜின்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பெருசாக ஒரு என்டர்டெய்னிங் இல்லை. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த ஸ்டோரிஸுமே பெரிய லெவலில் எஃபெக்டிவாக வந்து சில பேருக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. ஸோ வந்து ஒரு டைம் பார்க்கக்கூடிய ஒரு ட்ராமாவை சஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்குற ஆடியன்ஸ் சில அடல்ட் கண்டென்ட் இருக்குது. அதனால் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.4 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.